நம்பூதிரி ஐயா, நீங்க சொன்னது எல்லாமே சத்தியம்தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த சிலாஜித் தீர்த்தத்தை அவங்க மேல தெளிச்ச அவங்க அந்த இடத்துல இருந்து துடி துடிச்சு அவங்க சுயரூபத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாங்க. சாமி, கமண்டலனை பகடக்காயா பயன்படுத்தி அந்த அகோர அதிபதியான மனோ யட்சினி இவங்கள அழிக்க போறேன். முள்ளால தான் எடுக்கணும். இது அந்த அகோர அதிபதியோட வேலைதான். அவன்தான் அந்த அகோரிகளை தன்னோட மாயையால உருவாக்கி நல்லவங்க மாதிரி அனுப்பி ராணி அங்க வர வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காமோலே. நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த அகோர அதிபதி தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருக்கான். மோலே, நீ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க. ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு தெற்கு பக்கம் போவா. ஒரு தடவை ராணி காளி வேஷம் போட்டுட்டான்னா அதுக்கப்புறம் அவ நம்ம ராணியே கிடையாது. நமக்கு சொந்தமானவே இல்ல. ராணி உடம்புல காளி வந்து இறங்கிடுவா. ராணி அந்த பயணம் செய்யும் போது அவ குறுக்க யாரு வந்தாலும் அவங்கள அழிச்சிடுவா. அப்போ அவ கண்ணுக்கு சொந்த பந்தம், ரத்த பாசம், உறவுகள்னு எதுவுமே அவ கண்ணுக்கு தெரியாது. எந்த துஷ்ட ஆத்மாக்களும் சரி, நல்ல ஆத்மாக்களும் சரி, அவ முன்னாடி போகவே முடியாது. பொம்மி, உன்னையும் சேர்த்து நான் சொல்றேன். ராணி காளி வேஷம் போட்டுட்டு போகும்போது குறுக்க வர்றது அவ புருஷ சித்தார்த்தாவே இருந்தாலும் அவ அடிச்சு கொன்னுருவான். இந்த நேரத்துல அந்த துஷ்டன் தன்னோட மந்திர தந்திரத்தை வெளிப்படுத்துவான். அது கொண்டு ராணி காளி வேஷம் போட்டுட்டு போகும்போது அந்த துஷ்டன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராணியையோ இல்ல ராணி கையாலேயே உங்க குடும்பத்தை அழிக்க திட்ட போடுவான். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்த நம்ம கிட்ட வேற வழியே இல்லையா? அதுக்கு ஒரு வழி உண்டு மோளே. சரிங்க நம்பூதிரி, அப்போ நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். பொம்மி, நாளை நான் பூஜை ஆரம்பிக்கிற அதே நேரத்துல நீயும் இத சரியா செய்ய ஆரம்பிச்சிடுமா? நிச்சயமா நிச்சயமா நான் இதை செய்யறேன் ஐயா. கனவா? என்ன இப்படி பயங்கரமான கனவெல்லாம் வருது?
என்ன கனவுல கண்ட மாதிரி இப்ப நிஜத்துலயும் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்ல வேலை, கனவுல பார்த்த மாதிரி வீட்டு வாசல்ல அப்படி எதுவும் இல்ல. இந்த நேரத்துல இந்த கத்துற நீ கத்துற வீட்ல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க போல இருக்கு. என்னாச்சு தர்ஷினி? அங்க அங்க பாரு. அங்க என்ன இருக்குன்னு காமிக்கிற? அங்கதான் எதுவுமே இல்லையே. ஐயோ இல்ல, அங்க அங்க ஒரு எலும்பு, எலுமிச்சம்பழம் எல்லாமே கட்டி தொங்கிட்டு இருக்கு பாரு. தர்ஷினி, கனவு ஏதாவது கண்டியா? கனவுதான். ஆனா கனவுல பார்த்த மாதிரி நான் எல்லாத்தையும் நேர்லயும் பார்த்தேன். அட தர்ஷினி, அங்க எதுவுமே இல்ல, நீயே பாரு. இல்ல இல்ல, நான் பார்த்தேன். அங்க ஒரு எலும்பு, எலுமிச்சை பழம் எல்லாமே தொங்குனதை நான் பார்த்தேன். நீ கனவு கண்டதுனால அங்க இருக்கிற மாதிரி தோணி இருக்கும், ஆனா அங்க எதுவுமே இல்ல. ஏன் உன்னை போட்டு இப்படி குழப்பிக்கிற? தண்ணி குடிச்சியா? சரி, நீ எதை பத்தி யோசிக்காம போய் பாடு. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரியா? போ. நீ போ தர்ஷினி, நான் பாத்துக்கிறேன். போய் பாடு. போ, போன்னு சொல்றேன்ல. தர்ஷினியோட முகத்திலையும் கண்ணுலயும் அந்த அளவுக்கு பயம் தெரியுதுன்னா அப்ப அவ உளறல. ஏன், அது உண்மையா கூட இருக்கலாம்ல. ஏன்னா தர்ஷினி உளற பொண்ணு கிடையாது. தர்ஷினி கனவு கண்டது உண்மை. அத அவ நேர்ல பார்த்தாளா? அவ பார்த்தது உண்மைன்னா அந்த காட்சியை நீ எனக்கு காட்டு. அப்போ தர்ஷினி என்கிட்ட பொய் சொல்லல, பொம்மி என்கிட்ட சொன்ன மாதிரியே இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். நாளைக்கு ஒரு நாள் அந்த பூஜை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாரையும் நான் பத்திரமா பாத்துக்குவேன்.
தர்ஷினி கனவுல பார்த்ததையும் நேர்ல பார்த்ததையும் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கா. அதனாலதான் தூங்காம தவிக்கிறா. அவ நார்மலாகி நிம்மதியா தூங்கணும். குட் நைட் தர்ஷினி. எப்பவும் நீ இதே மாதிரி நிம்மதியா தூங்கணும். இனி உனக்கு எந்த கனவும் வராது. இப்போ நீ கண்ட கனவு எதுவுமே நீ எழுந்திருக்கும் போது உனக்கு ஞாபகத்துக்கும் வராது. உன்னோட மூளைக்குள்ள போய் நான் அந்த கனவை அழிச்சிட்டேன். இந்த நேரத்துல யார் கால் பண்றாங்க? போன் எங்க காணோம்? அலாரமா? என்ன நேரங்கட்ட நேரத்துல அடிக்குது? மறுபடியுமா? என்ன இது? இப்பதானே அலாரம் ஆஃப் பண்ணோம். என்ன ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. என்னோட தாலி. ஐயோ, கழுத்துல இருந்த தாலி கீழே விழுந்து அபசகுணமாச்சு. இப்படி நடந்ததே இல்லையே. ஐயோ, இவரை வேற காணோம். எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. கடவுளே, நீதான் அவரை காப்பாத்தணும். ஃபர்ஸ்ட் அவருக்கு என்னாச்சுன்னு பாப்போம். என்னக்கா? நில்லு நில்லு. என்னாச்சு? நீங்க தூங்காமையே இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க. இந்த நேரத்துல எங்க போறீங்க? இல்ல ஜாய், நான் இங்க போய் அவரை போய் பார்த்து ஆகணும். யார பாக்கணும்? என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்களை தான் கேக்குறேன். என் கழுத்துல இருந்த தாலி கழண்டு விழுந்துருச்சு ஜாய். இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல. ஏதோ அபசகுணமா இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் எதுவுமே தெரியல. நான் உடனே போய் அவரை பார்க்கணும் ஜாய். இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்பதான் தர்ஷினி கெட்ட கனவு கண்டு பயந்து புலம்பிட்டு இருந்தா. நீங்க என்னடானா தாலி கீழே விழுந்துச்சுன்னு சொல்றீங்க. ஐயோ ஜாய், நான் உனக்கு கனவெல்லாம் காணல ஜாய். நீ வேணா என் ரூம்ல வந்து பாரு. என் தாலி கீழே விழுந்திருக்கு ஜாய். அப்பதான் என்னோட டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு உனக்கு புரியும். நீ வா. வா ஜாய், இதோ இங்கதான் ஜாய். ஜாய், என் தாலிக்கு தான் இருந்துச்சு. இங்கதான் ஜாய் பார்த்தேன். ஜாய், நான் இரண்டு கண்ணால பார்த்தேன் ஜாய். என் தாலி இங்கதான் இருந்துச்சு. ஐயோ, என் தாலியை காணுமே ஜாய். கத்தாதீங்க. தர்ஷினி மாதிரியே
நீங்களும் ஏதோ கனவு கண்டிருக்கீங்க. அதனாலதான் உங்க தாலி உங்க கழுத்துல இருக்கும் போதே அதை காணோம்னு டென்ஷன் ஆகுறீங்க. ஜாய், இது எப்படி என் கழுத்துக்கு வந்துச்சு? ஜாய், நான் என் தாலி இங்க பார்த்தேன். ஜாய், இங்கதான் இருந்துச்சு. இது எப்படி என் கழுத்துல வந்துச்சு? அது தானா வரல, நான் தான் உங்க கழுத்துக்கு அதை வர வச்சேன். ஜாய், இது கீழதான் ஜாய் இருந்துச்சு. இது எப்படி என் கழுத்துக்கு வந்துச்சு சொல்லு. ஐயோ, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல ஜாய். பூஜை நல்லபடியா முடிஞ்சா எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு நம்பூதிரி சொல்லிட்டு போனார்ல. எதையும் போட்டு குழப்பிக்காம போய் பாடுங்க, போங்க. இல்ல ஜாய், என் கழுத்துல இருந்தது கீழே இருந்தது ஜாய். எப்படி கழுத்துக்கு வந்துச்சு ஜாய்? ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, போய் பாடுங்க. ஜாய், நான் பார்த்தேன் ஜாய். போ, போன்னு சொல்றேன்ல. இது கீழே தானே கடந்துச்சு. இங்கதான். போய் தூங்குங்க, போங்க. இல்ல ஜாய், நான் பார்க்கும்போது கழுத்துல இல்லையே, இப்ப எப்படி வந்துச்சு? அட, தூங்குங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, எதை பத்தியும் கவலைப்படாம அமைதியா தூங்குங்க. எல்லாத்தையும் இந்த ஜாய் பாத்துக்கிறேன். எனக்கு குழப்பமா இருக்கு ஜாய். அட, முதல்ல பாடுங்க. நான் பார்க்கும்போது இல்லையே, எப்படி? ஐயோ, பயமா இருக்கே, ஏதோ தப்பா இருக்கு. இப்ப தாலி கீழே விழுந்தது, அத பார்த்து நீங்க பதறி அடிச்சு என்கிட்ட உதவி கேட்டது, இது எதுவுமே உங்க நினைவுல இருக்காது. உண்மையிலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வளர்மதிக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டு. பொம்மி சொன்ன மாதிரி துஷ்ட சக்தி அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த துஷ்ட சக்தி எப்படியோ சாவித்ரி தமன்னாவை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா அதை விட அவங்க பெரிய துஷ்ட சக்தி. இந்த வீட்ல நல்லவங்க சில பேர் தான் இருக்காங்க. அதுல முதல் டார்கெட் தர்ஷினி, ரெண்டாவது டார்கெட் வளர்மதி. இதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற நல்லவங்க தாத்தா பாட்டியும் தாமரையும் தான். எல்லாரும் விட ரொம்ப முக்கியம் ராணி. ராணிய பத்திரமா நான் பாத்துக்கணும். அப்போ என் கெஸ் கரெக்டா இருந்தா அந்த துஷ்ட சக்தியோட அடுத்த டார்கெட் இவங்கள யாராவது ஒருத்தரா தான் இருக்கணும். அதனால நைட்டு முழுக்க இந்த வீட்டுக்கு செக்யூரிட்டியா இந்த ஜாய் தான் இருக்க போறேன்.